வணக்கம். திருக்குறள் எல்லோருக்கும் வாழ்க்கை வழிகாட்டி. எந்த வயதிலும் எந்த நிலைமையிலும் இது நம்மை மெதுவாக நல்லதொரு பாதைக்கு அழைத்துச் செல்லும் நெறி. நாள் ஒன்றுக்கு 2 நிமிடம் மட்டும் கேளுங்கள். புரியாவிட்டாலும் பரவாயில்லை, நடைமுறைப்படுத்த முடியாவிட்டாலும் கவலையில்லை. கேளுங்கள், மெதுவாக உங்கள் மனதில் ஒரு மாற்றம் உருவாகும். கடினமான நேரங்களிலும் கூட அது உங்களை அமைதியாக தூக்கும். உங்கள் வருகைக்கு நன்றி. லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க, இன்று நம்ம திருக்குறளை தொடங்கலாம். இன்றைய குறள் அதிகாரம் 18 வெக்காமை. குறள் எண் 176. வணக்கம். வெக்காமை அதிகாரத்தின் 6வது குறள் இது. ஒருவன் ஆன்மீக பாதையிலோ அல்லது அறவழியிலோ பயணம் செய்ய தொடங்கிவிட்டான். அவன் எல்லாரிடமும் அன்பு காட்ட வேண்டும், அதாவது அருள் என்று நினைக்கிறான். ஆனால் அந்த பயணத்தின் இடையில் அவனுக்கு பிறர் பொருள் மீது ஆசை வந்துவிட்டால் என்ன நடக்கும்? அவன் ஆசையாக சேர்த்த அறம் என்னவாகும்? அதைத்தான் வள்ளுவர் இக்குறளில் எச்சரிக்கிறார். அருள் வெக்கி ஆற்றின் கண் நின்றான், பொருள் வெக்கி பொல்லாத சூழக் கெடும். அருள் எனப்படும் நற்பண்பை விரும்பி அறவழியில் நிற்பவன் இடையில் பிறருடைய பொருளுக்கு ஆசைப்பட்டு தீய செயல்களை செய்ய திட்டமிட்டால் அவன் அதுவரை சேர்த்த அறமும் கெடும், அவனது வாழ்வும் அழிந்து போகும். ஒருவன் மலை உச்சியை நோக்கி ஏறிக் கொண்டிருக்கிறான் என்று வைத்துக் கொள்வோம். அவன் பாதியளவு ஏறிவிட்டான். அப்போது கீழே கிடக்கும் ஒரு சிறு மின்னும் கல்லுக்கு ஆசைப்பட்டு அவன் குனிந்தால் அவன் சமநிலை தவறி கீழே விழ நேரிடும். அதுபோலத்தான் அறவழியில் செல்பவன் பிறர் பொருளுக்கு ஆசைப்பட்டால் அவன் அதுவரை வந்த உயரத்திலிருந்து கீழே விழுந்து விடுவான். இன்று நாம் ஒருவன் கொண்ட கொள்கையிலிருந்து பெறலாமல் இருப்பதன் அவசியத்தை புரிந்து கொண்டோம். அடுத்த குறளில் மீண்டும் சந்திப்போம். நன்றி. உங்கள் மனம் நிம்மதியாய், உங்கள் வாழ்வு நிலைத்ததாக இருக்க நமது சேனலுடன் இணைந்திருங்கள். வீடியோ பிடித்திருந்தால் லைக் செய்யவும் மற்றும் புதிய ஞான கருத்துக்களை பெற சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள்.